எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன மாதிரியான வேலை, யாருக்கெல்லாம் இது செட் ஆகும், எப்படி அப்ளை பண்றது, வாங்க எல்லா விவரத்தையும் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். முதல்லே இந்த நம்பரை பாருங்க, 3003. ஆமாங்க, 3000க்கும் அதிகமான மத்திய அரசு வேலைகள். இது ஏதோ சின்ன வாய்ப்பு இல்ல, ஒரு மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 3000 போஸ்ட்ல ஒன்னே ஒன்னு உங்களுடைய அடுத்த வேலையா இருக்கலாம். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு வேலையை நாம எப்படி பிடிக்கிறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, இதுல நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, இது என்ன வாய்ப்பு, யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன்ல அப்ளை பண்றது எப்படி, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. இந்த எஸ்எஸ்சி ஃபேஸ் 14 நோட்டிஃபிகேஷன்ல என்னதான் இருக்கு, அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நடத்துற தேர்வு, மத்திய அரசு வேலை. மொத்த வேகன்சி நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3003. போஸ்டிங் எங்க இருக்குன்னு கேட்டா இந்தியா முழுக்க எங்க வேணாலும் இருக்கலாம். இப்ப நாம பார்க்க போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண தகுதி இருக்கு, இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. வாங்க, உங்களுக்கான தகுதி இருக்கான்னு இப்பவே செக் பண்ணி பார்க்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 3 லெவல் இருக்கு. சில போஸ்டுக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தா போதும், சிலதுக்கு +2 முடிச்சிருக்கணும், இன்னும் சில உயர் பதவிகளுக்கு டிகிரி கட்டாயம். சோ நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்து வயசு. ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஏஜ் லிமிட் மாறும். பொதுவா 18ல இருந்து 25 வயசுக்குள்ள, இல்லனா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கும். இந்த டேபிள்ல பாருங்க, உங்க பிறந்த தேதியை வச்சு நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இன்னொரு நல்ல விஷயம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம்னு கூடுதல் வயது வரம்பு சலுகை உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மென்னுக்கும் கூட ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதுல நீங்க எந்த கேட்டகரின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க எலிஜிபிள்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஒரு அப்ளிகண்டா இருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறுறதுக்கான பாதை எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ்ல முக்கியமா 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, இது எல்லாருக்கும் உண்டு. 2வது ஸ்டேஜ் ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் மாதிரி. ஆனா இது எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். சரி, அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? 4 பகுதிகள் இருக்கு. ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், கணக்கு, அப்புறம் இங்கிலீஷ். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், 4க்கும் சரிசமமான வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அதனால எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஒதுக்காம எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வார்னிங், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் அரை மார்க் மைனஸ் ஆகும். அதனால பதில் தெரியலன்னா சும்மா கெஸ் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, தகுதி இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும். அடுத்து என்ன, எப்படி அப்ளை பண்றது? வாங்க அந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வெறும் 100 ரூபாய் தான். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலோ இல்ல எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவத்தினர் கேட்டகரியில வந்தாலோ உங்களுக்கு ஃபீஸே கிடையாது, முழுசா விலக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்ளிகேஷன் ஆன்லைன்ல மட்டும்தான் போட முடியும், வேற எந்த வழியும் கிடையாது. அதுவும் ssc.gov.in ஆஃபிஷியல் வெப்சைட்ல போய் தான் அப்ளை பண்ணணும். சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேதிகளை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லனா உடனே நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஏப்ரல் 13ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. கடைசி தேதி மே 4. இங்க ஒரு ப்ரோ டிப் சொல்றேன், கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. சர்வர் பிஸி ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் எக்ஸாம் ஜூன் மாசம் நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்க எதிர்காலத்தை மாத்த போற அந்த ஒரு அப்ளிகேஷனை போட நீங்க தயாரா? இந்த வாய்ப்பு உங்களுக்காகத்தான். சரியா பயன்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.